நரியின் தந்திரம். ஒருமுறை பசுமையான காட்டில் ஒரு நரி வாழ்ந்து கொண்டிருந்தது. அது எப்போதும் தந்திரம் செய்வதில் ஆர்வம் கொண்டது. அந்தக் காட்டில்தான் ஒரு நாரையும் இருந்தது. நீண்ட கழுத்தும் நீண்ட அலகும் உடைய அழகான பறவை. ஒருநாள் நரி நினைத்தது, இந்த நாரைக்கு கொஞ்சம் விளையாட்டு காட்டலாமே. அதனால் நரி நாரையிடம் சொன்னது, நாரை நண்பா, இன்று என் வீட்டுக்கு இரவு உணவுக்கு வா. நான் ரொம்ப சுவையாக சூப் செய்து வைத்திருக்கிறேன். நாரை மகிழ்ச்சியோடு, நன்றி நரி என்று சம்மதித்தது. அந்த இரவு நரி ஒரு பெரிய ஆழமற்ற கிண்ணத்தில் சூப்பூற்றி வைத்தது. நரி தன் நாக்கை நீட்டி சர்ப் சர்ப் என்று சாப்பிட ஆரம்பித்தது. ஆனால் நாரை, அதன் நீண்ட அலகு அந்த கிண்ணத்துக்குள் போகவில்லை. அது சற்றும் சாப்பிட முடியாமல் பசி அடங்காமல் இருந்தது. நரி சிரித்து, ஆ, ரொம்ப சுவையாக இருக்கு என்று சொல்லி எல்லா சூப்பையும் குடித்துவிட்டது. பாவம் நாரை பசியோடு வெட்கப்பட்டு தன் வீட்டுக்குச் சென்றது. நாரையின் திட்டம். நாரை வழியில் நடந்து கொண்டே யோசித்தது, அடடா, நரி என்னை ஏமாத்திவிட்டது. ஆனா பரவாயில்லை, நானும் அவனுக்கு ஒரு பாடம் கற்றுத்தரணும். அடுத்த நாள் நாரை நரியிடம் சென்றது. நரி நண்பா, இன்று மதிய உணவிற்கு நீ என் வீட்டுக்கு வா. நான் சுவையாக உணவு செய்து வைத்திருக்கிறேன் என்று அழைத்தது. நரி மகிழ்ச்சியுடன், அட, அருமை, சாப்பிடத்தான் ரொம்ப ஆசை. உன் வீட்டுக்கு கண்டிப்பா வருவேன் என்றது. நாரையின் உணவு. நாரை மிகுந்த அன்போடு ஒரு சுவையான உணவு செய்து வைத்தது. ஆனால் அது உயரமான குறுகிய கழுத்துள்ள ஒரு ஜாடியில் ஊற்றி வைத்தது. ஏய், நான் சாப்பிட முடியலையே என்று கத்தினான் நரி. ஆனால் நாரை சிரித்துக்கொண்டு மிகுந்த சந்தோஷமாக சாப்பிட்டது. நரியின் பசி. நரி அங்கே வாய் நீட்டிக்கொண்டே நின்றது. பசியால் வயிறு குழம்பியது. அவன் கண்ணில் நீர் வந்தது. முடிவில் அவன் சாப்பிட முடியாமல் பசியோடும் வெட்கத்தோடும் தன் வீட்டுக்குச் சென்றான். அப்போதுதான் நரி புரிந்து கொண்டது, நான் நேற்று நாரையை ஏமாத்தினேன். இப்போ அதே மாதிரி எனக்கும் நேர்ந்துவிட்டது. ஒழுக்கம். குட்டீஸ், இந்தக் கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் தெரியுமா? நாம் ஒருவரை மரியாதையாக நடத்தினால் மற்றவர்களும் நம்மை மரியாதையாக நடத்துவார்கள். யாரையும் ஏமாற்றக்கூடாது. அதுதான் நாரை நரிக்கு கற்றுக் கொடுத்த பாடம்.